குக் வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பிச்சதுலேருந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியோட ஒரிஜினல் டீம் 2ஆக உடஞ்சது தான். ஸோ புகழாக இருக்கட்டும், மணிமேகலை, சுனிதா, ரச்சன் இவங்க அப்புறமே இன்னும் விஜய் டிவிலே தான் இருக்காங்க. அண்ட் அவங்க கூட இருந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சன் டிவிக்கு மாறிட்டாங்க, டாப் குக்கு டூப் குக்கு ஷோக்கு. ஸோ நிறைய பேர் இன்னும் டவுட்லேயே இருக்காங்க, நம்ம சன் டிவிக்கு மாறிடுவோமா இல்லை விஜய் டிவியில் குக் வித் கோமாளி பண்ணிடுவோமான்ட்டு. ஸோ அந்த வகையில் விஜய் டிவியில் இருந்து இன்னொருத்தர் விலகுறாரு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசில் விஜய். இவர் கிராண்ட் எபிசோடில் ஒன் ஆஃப் த கோமாளியாக வந்திருந்தாரு. அண்ட் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவரை தூக்கிட்டாங்க. அண்ட் அடுத்த வர எபிசோட்லேயே இவர் இல்லை போல. ஸோ அதனால் இவர் ரொம்பவே அப்செட் ஆகி இப்போ என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னா, இன்னிலேருந்து நான் குக் வித் கோமாளி ஷோக்கு வரமாட்டேன், எனக்கும் விஜய் டிவிக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அண்ட் அடுத்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, குக் வித் கோமாளியோட ப்ரொடக்ஷன் டீம் என்ன ஷோ பண்ணாலும் அதில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் டிவியில் அவர் ஷோ பண்ணுவார், பட் குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் டீம் எந்த ஷோ பண்ணுறாங்களோ அதை அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை அவரை கோமாளியாக கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் ஷோ விட்டு வெளியிருக்கலாம், இல்லை உண்மையிலேயே ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம்.